திருவாங்கூர் அரசவையில் இருந்த அரசர் அன்று மக்களுக்கெல்லாம் விருந்து சமைக்கணும்னு வேலைக்காரன்ட்ட சொன்னார். அவன் எல்லா விருந்தையும் சமைத்து முடித்துட்டு மீதமுள்ள காய்கறிகளை ஒரு கூடையில் வச்சிருந்தான். அதை பார்த்ததும் அரசர், இதையும் ஏதாவது ஒரு சுவையான ஒரு பதார்த்தத்தை செய் அப்படின்னு சொன்னார். அவன் யோசிச்சுட்டு இருந்தான், இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு. அதற்கப்புறமா எல்லா காய்கறிகளையும் மீதமுள்ளதையெல்லாம் எடுத்து வெட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டான். அதை போட்டு அடுப்பில் வச்சு அதை வேக வச்சான். அதற்கப்புறமா அதை சுவையை கூட்டுறதற்காக தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு, சீரகம் இதெல்லாம் அரைச்சி அந்த விழுதுகளையும் அதில் சேர்த்து கிளறினான். இதுக்கு சுவை மீண்டும் அதிகமாக கூட்டுறதுக்காக தேங்காய் எண்ணெயும் ஊற்றி தாளித்து எடுத்தான். அதுக்கப்புறம் விருந்து பரிமாறப்பட்டது. எல்லாரும் உட்கார்ந்து விருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இவன் செய்த இந்த சுவையான அந்த அவியலையும் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்தான். அது சாப்பிட்டதும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு, இது எப்படி செய்தீங்க, இதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டான். மீதமுள்ள காய்கறிகளிலிருந்து செய்து அவித்து எடுத்து செஞ்சதுனால இதன் பேர் அவியல் என்று சொன்னான். இதுதான் அவியல் பிறந்த கதை.